அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் எறா வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸ் பூவை நறுக்கி வச்சுக்கோங்க. எறா பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். எறா இந்த 100 கிராம் அளவு 150 கிராம் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் ஒரு வெங்காயம், 2 குட்டி சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவருக்கு நம்ம சுடுதண்ணி வச்சு நம்ம ஊற்றிடலாம். உப்பும் போட்டுக்கோங்க. சுடுதண்ணி உப்பும் போட்டு நீங்கள் காலிஃப்ளவர் எப்போ செஞ்சாலுமே இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா அதில் இருக்க ஒரு குட்டி குட்டி புழுவெல்லாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாவும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. அப்போ தான் அதில் உள்ளதெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். கொஞ்சம் 10 நிமிஷம் அது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஒரு 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி தாளிக்க விட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா பொன் முருகலாக வதங்குற அளவு வதக்குங்க. நல்லா அது வதங்கினோடனே தக்காளியும் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 2 குட்டி தக்காளி. உங்களுக்கு தக்காளி வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். எப்பொழுதுமே நம்ம டிஷ் செய்யும்போது வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த டிஷ்ஷு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள், நான் 1.5 டீஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த எறாவையும் போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம ரெசிபி எந்த ரெசிபி செஞ்சாலும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா தான் அந்த எண்ணெயிலே வதக்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் போட்டு நான் வதக்கிட்டு இப்போது அந்த நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்து பச்சை தண்ணியில் ஒரு அலசி அதையும் போட்டு அந்த கிரேவி மசாலாவிலேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாவிலேயே நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா தான் அந்த காலிஃப்ளவரோட ஸ்மெல்னஸ் இருக்காது. நல்லா வாசனையெல்லாம் இல்லாமல் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவிலேயே நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போது நான் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தனி மிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு அந்த மிளகாத்தூளையும் போட்டு அந்த மசாலா தண்ணி ஊற்றாமல் இதுலேயே நம்ம எல்லாமே கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் அதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி, காய் அதாவது கிரேவி அந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இது கொஞ்சம் குழம்பா வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக தேங்காய் போட்டிங்கன்னா போதும், ரொம்பலாம் தேங்காய் போட வேணாம். ஒரு 6 பச்சை மிளகா நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் வேணுன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பும் போட்டுக்கிறேன். அது கூட போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள் இந்த சைடு நம்ம கிரேவி கொதிச்சிட்ருக்கு. இப்போது காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து போட்டு ஊற்றிடலாம். பாருங்கள் இப்போ எனக்கு காய் வெந்துருச்சு. காய் வெந்தோடனே நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சோம்பு, தேங்காய், பச்சை மிளகாய் இது 3ஐயும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தேங்காய் வந்து ஒரு மாதிரி கடுப்புத்தன்மையாயிடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. பாருங்கள் நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அண்டு இது வந்து நீங்கள் கெட்டியாக வச்சு ரசம் சாதத்துக்கெலாம் கூட்டு மாதிரியும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.